மக்களே, நம்மளோட பிக் பாஸ் காலையிலேயே மார்னிங் டாஸ்க் அப்படின்ற பேர்ல ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காரு அப்படின்றதா. பட் அது வந்து ரொம்ப பெரிய ஐயோ அப்படின்ற சம்பவம் இல்ல. அது ரொம்ப அழகான ஒரு சம்பவம் கூட. ஏன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போலாம் அப்படின்றக்காக அவர் கொடுக்கப்பட்டது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி, நான் வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க, 2 பேர் கூட கான்டாக்டே வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாஸ்க வந்து கொடுக்குறாரு. சோ இந்த டாஸ்க்ல மெஜாரிட்டி அவங்க மனசுல இருந்தது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வெளிய வந்தது. இந்த கோவா கேங் அப்படின்றது மட்டும் ஓப்பன் அப்பாவே உடைஞ்சிருச்சு அப்படின்றதான். அதாவது அவங்க மெயினான ஆட்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரயான், இன்னொன்னு வந்து ஜெஃப்ரி. ஜாக்லின் வந்து சவுண்ட ஒரு பகடக்காயாதான் யூஸ் பண்றாங்கன்றது இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. சவுண்ட் பொழைச்சுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு நவுண்டுப்பாங்கன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரயானுமே சொன்னது இவங்கதான் சொல்றாங்க. மெயினா வந்து ஜெஃப்ரியும் ஜாக்லின் தான் அதிகமா வந்து பேசப்பட்டது. அதுமே சவுண்டு இவங்க ஜாக்லின் சொன்னதுமே ரயானு தான் முதல்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருந்தது. அதுல ரஞ்சித் சார் பெருசா யாரும் பேசல. அதாவது 3வது 4வது ஆப்ஷனுக்கு தான் நான் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்து நான் வந்து பார்த்தேன். ஆனா அவங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்றது தெரியல. ஜாக் நல்லா அழகா பூசி மொழிவி இந்த கேங்க உடைய விட்டுற கூடாது அப்படின்றதுக்காகவும் ஒரு சில சம்பவங்கள் பண்றது நமக்கு கிளியராவே காட்டப்படுது அப்படின்றது. இப்ப இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, தீபக் ஒரு விஷயம் சொன்னார். ரயான்லாம் வந்து என்னதான் நீ க்ளோஸா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல வெளியே போனதுக்கு அப்புறமா அவன் வந்து கான்டாக்டே இல்லாம போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு செருப்படியா ஒண்ணு சொன்னாரு. அங்க ஜாக்லினுக்கு கதறுது. ஐயோ இல்ல இல்ல நாங்கெல்லாம் எப்படி க்ளோஸா இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க, நாங்களும் பாக்குறதுக்கு வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரிதான் அது வந்து இருந்ததே தவிர, அது ரொம்ப ரசிக்கத்தக்கதா இருந்ததா அப்படின்னா இல்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கேவலமா ஒரு 2 பேர் மெயினா வேணும்ன்றக்காண்டியும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுன்றக்காண்டி பண்ணப்பட்ட மாதிரிதான் நான் வந்து ஃபீல் ஆனேன் அப்படின்றது. ராணவ் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது ஜாக்லினை பத்தி. இவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் நம்ம பேசினாலே நம்மளா ரியாக்ட் பண்ணாம வேற யார் மாதிரி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கும் போது எரியுது ஜாக்லின் அவர்களுக்கு. அதனால இந்த ஆள்கிட்ட நான் கான்டாக்ட்ல இருக்க கூடாதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அவன் சௌந்தர்யாவையும் சொன்னாங்க. சவுந்தரம் வந்து ராணவ வந்து எனக்கு செட் ஆகல, வெளியே போனா அது வைப்பு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மட்டும் தட்டமா பேசினாங்க. ஆனால் இவர் கொடுத்த செருப்படி. யாரா சொன்னது ராணுவுக்கு கேம் விளையாட தெரியல, நீ இந்த அளவுக்கு அழகா கேம் விளையாடுறாரு யாரா தெரியலன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபைனல் டச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முத்து வந்து, ஏன்னா எல்லாருமே மஞ்சரி நெகட்டிவா மட்டும் தான் பேசுறாங்க. நான் கான்டாக்டே இருக்கக்கூடாது. அன்ஷிலா ஃபுல் வன்மம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா ஃபுல் நெகட்டிவா இருக்கீங்க மஞ்சரி, ஃபுல் நெகட்டிவா இருக்கீங்க. ஒருவேளை நான் பாசிட்டிவ் பாக்குறதுனால எனக்கு நீங்க நெகட்டிவா தெரியுங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி நான் பாக்கேன். ஏன்னா நான் பாசிட்டிவ்னு அவங்களே ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை நெகட்டிவ் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஃபுல்லா வன்மத்தை மட்டும் தான் கொட்டுறாங்க. எனக்கு ஆட தெரியல, எனக்கு வலிக்குது சொல்லி சொல்லி ஒரு வன்மத்தை எல்லாத்தையும் கொட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லவங்க, எனக்கு மனசு நோகுதுன்னு உட்காந்து அழுறது எந்த விதத்துல ஒரு நியாயம்? அதுக்கு மந்திரமே ஓப்பன் அப்ப நான் கெட்டவன் பேர் வாங்கிட்டு போறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து முத்து அழகா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. மஞ்சரி நீங்க பாக்குற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரியும், ஒருத்தன் வெற்றி பெற்றான் அப்படின்னா அந்த வெற்றியை வந்து தான் வெற்றியா நினைச்சு படுறதோ இல்ல வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து என்கரேஜ் பண்றதோ நிறைய விஷயங்கள் நாங்க மஞ்சரி கிட்ட பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பக்கம் இந்த கோமாளி கூட்டம் பாருங்க, விஷாலு, அருண், சத்யா இந்த மாதிரி ஆட்களை வந்து பேச காட்டுறாங்க நம்ம கேமரால. செருப்படியா தலைகீழ முடிஞ்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த டைம்ல மஞ்சரி உண்மையா பிரேக், அது ரொம்ப வலிக்கும். எல்லாருமே ஒருத்தவங்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா இல்லையா? அப்ப இவர் பாசிட்டிவ் சொல்லும் போது அவங்களே அறியாம ரொம்ப ஏங்கி அழுதுட்டு இருந்த ஒரு மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்றதா. இப்ப சாச்சனா ஸ்டார்டிங்ல இருந்தே மஞ்சரி தான் ஃபுல் சப்போர்ட்டிவ்ல நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எல்லாரும் ரீசெண்டா ஒரு 2 or 3 வீக்ஸாவே அதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப அழகா இருந்தது அவர் கொடுத்த எக்ஸ்பிளேஷன் அப்படின்றது. அன்ஷிதாக்கு செருப்படியாவும் இருந்ததுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது. அந்த ஒரு வார்த்தை யார் எல்லாருமே வந்து கல்வி ஊத்தும் போது ஒருத்தங்களோட அந்த ஆறுதல் வார்த்தை அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். அப்பதான் தன்னை அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும் அப்படின்றதுதான். அது முத்துவால இன்னைக்கு அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட நான் வந்து ரொம்ப அழகா பார்த்தேன் அப்படின்றது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. சோ நாம பார்க்காத மஞ்சரி இன்னொரு மஞ்சரி இருக்கிறாங்க. அதை நாங்க தமிழ் மேமா வந்து அவங்க இருக்கும் போதே அதை வந்து பார்த்தோம். பட் அந்த மாதிரியும் கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் மஞ்சரிக்கு சப்போர்ட் தான் இருந்திருக்கும்ன்ற. ஏன்னா அந்த தமிழ் அம்மாவா இருந்தப்போ அவங்களுக்கு அவ்வளோ பாராட்டுகள், அவ்வளோ சப்போர்ட்ஸ் மக்கள் கிட்டயுமே கிடைச்சதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் அந்த ஒரு ஃபேஸ்
ஃபேஸ காமிச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே அதிகமான சப்போர்ட்ஸ் தான் மஞ்சிருக்கு. ஏன்னா, அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கு. சரின்னா சரி, தப்புனா தப்புன்னு சொல்ற போல்ட்னஸ் இருக்கும்போது, பிளஸ்ஸா தான் அமையும். அ சத்தம் போட்டு திட்டி, சண்டை போட்டா தான் வந்து கன்டென்ட் குடுக்குறோம், நம்மள பிக் பாஸ்ல வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்றத நான் பார்க்கிறேன். சோ மஞ்சரியோட இந்த ஒரு மறுமுகத்த பத்தியும், நம்ம முத்துவோட செய்கைய பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.